வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழ் செம்மணி புதைக்குழி தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு வெளியானது. இலங்கையர்களுடனான விநியோகத்தை திடீரென நிறுத்திய அலி எக்ஸ்பிரஸ். யாழில் கோர விபத்து, 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. 7 நாடுகளில் இருந்து நாட்டிற்கு வரவுள்ள மருந்துகள். தென்னிலங்கையில் அச்சத்தில் உரைத்துள்ள அரசியல்வாதிகள், சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் ஜூன் 29 வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பில் அரசாங்கத்தின் அறிக்கை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சினால் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல ஒத்துழைப்புகளையும் வழங்குவோம். தற்போது இது தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் எம்மால் வேறு கருத்துக்கள் எதனையும் வெளியிட முடியாது. எவ்வாறு இருப்பினும் இது குறித்த தகவல்கள் அரசாங்கத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றார். செம்மணி சிந்துபாத்தி பகுதியில் இனம் காணப்பட்ட மனித புதைக்குழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடியவாறான நீல நிற பையொன்று மீட்கப்பட்ட நிலையில் மேலும் பொம்மை உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளன. தற்போது இது தொடர்பில் பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையிலேயே அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை இவ்வாறு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் முன்னணி ஆன்லைன் சந்தைகளின் ஒன்றான அலி எக்ஸ்பிரஸ் இலங்கைக்கு பல வகையான பொருட்களை விநியோகிக்கும் சேவையை நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த தகவலை செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த இணையதள சந்தையிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்யும் நுகர்வோர் தங்கள் பொருட்களை கொண்டு செல்ல 3ஆம் தரப்பு சரக்கு பகிர்தல் சேவையை தேர்வு செய்யுமாறு அலி எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அந்நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டு தகவல் கூறிய போது, இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள புதிய வரிகள் தொடர்பில் தெளிவு இல்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவன வாடிக்கையாளர் சேவைத்துறை தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பொன்னாலை கட்டுவனிலிருந்து சுன்னாகம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் நேற்று இரவு நடந்த கோர விபத்தில் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் அமைந்திருந்த மின்கம்பத்தில் மோதியதில் இந்த துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் படுகாயமடைந்த 2 இளைஞர்களும் அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 17 மற்றும் 18 வயதுடைய இளைஞர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், துருக்கி, இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட 7 நாடுகள் அந்தந்த நாடுகளின் சட்ட ஒழுங்குகளுக்கு அமைய இலங்கைக்கு மருந்துகளை விநியோகிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பில் 4 நாடுகளுடன் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் இதுவரையில் 113 மருந்துகளின் பட்டியலை சமர்ப்பித்துள்ளன. இலங்கை மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் அனுமதிக்கமைய இந்த மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. தென்னிலங்கை அரசியலில் பிரபலமான 2 அரசியல்வாதிகள் அடுத்து வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்து சர்ச்சைக்குரிய நபர்களாக இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் கைது செய்யப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு துறையால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட உள்ளனர். குறித்த 2 அரசியல்வாதிகளுக்கும் எதிராக நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் www.ceylontamil.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.